ஏ அம்மைக்கு பிள்ளை தப்பாம தந்திருக்க. என்னதான் இருந்தாலும் அவ திருட்டுத்தனமா பாஸ் ஆனதுக்கு நீங்க எல்லாம் கேக்க வெட்டி கொண்டாடுதீங்களா? கொண்டாடுங்க கொண்டாடுங்க. எத்தனை நாளைக்குன்னு நானும் பாக்குறேன். பாடு பாடு, சந்தோஷமா பாடு. யாரு வேண்டாங்கடா? இங்க பாடாச்சி. யாரெல்லாம வீஞ்சிக்கிட்டு இருக்க? ஊருக்குள்ள உன் மருமகளை பத்தி பெருமையா பேசும்போது உன்னையும் தான் தூக்கி உச்சாணி கும்பல கொண்டு வைப்பாங்க தெரியுமா? இன்னாடு மருமவா வக்கீலாம்லா இந்த ஊர்லயே இவ்வளத்துக்கும் குருவி காட்சியா படந்து இவ்வளவு பெரிய வீட்டுல வாழ்க்கப்பட்டு வந்திருக்கா. அவ மாமியாருக்கு எவ்வளவு பெருந்தன்மையா இருக்கும். மருமவளை எப்படி கவனிச்சு படிக்க வச்சிருந்தானா இவ வக்கீலா இருந்திருப்பா. நாமளும் இவ்வளவு மாதிரி மாறணும். இப்பேற்பட்ட மருமவளுக்கு இப்பேற்பட்ட மாமியா தான் எல்லாத்துக்குமே காரணம்னு நினைப்பாங்க தெரியுமா? என்னடா என்ன ஐஸ் வச்சு ஏமாத்த பாக்குறியா? நீ என்ன குளிசிங்க போட்டாலும் உங்க ஆத்தா பக்கம் நான் இனிமே சாயவே மாட்டேன். நீ நான் சொல்றது கேட்காட்டா எனக்கு வந்துச்சு. நீ இப்படிதான் இருப்பேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அந்த மாலைய மாச்சி கூட என்னெல்லாம் சொல்லிச்சு தெரியுமா? மருமவ பிடிக்கல பிடிக்கலன்னு சொல்லிட்டு கிடந்தா கடைசியில பார்த்தா மருமவளுக்கு இவ்வளவு உடுத்துணையா இவ தான் இருந்திருக்கா. மருமவ பாஸ் ஆகி வேலைக்கு போறதுக்கு இவ தான் காரணம். கடைசியில மருமவள வக்கீல் ஆக்கிட்டாளே பெருமைக்காரிதான். எல்லாத்துக்கும் காரணம் இவ தான் சொல்லிச்சு தெரியுமா? என்னல சொல்லுதே மாலையம்மா? அப்படியே சொன்னா என்ன கண்டாலே அவளுக்கு ஆகாதே. எப்படி இப்படி எல்லாம் சொல்லிட்டு லைரா? உன் பொறுமை உனக்கே தெரிய மாட்டேங்குது. உன்னை அந்த ஆச்சி எவ்வளவு பெருமையா சொல்லிச்சு தெரியுமா? என்னதான் கோவக்காரி சண்டைக்காரினாலும் மருமவளுக்கு உருட்டுணையா இருந்திருக்காளே பெரிய ஆளுதான். மருமவ படிக்கிறானா இவ சோறுகிட்டு பொங்கி கொடுக்க போயிட்டானா அவ இப்படி படிச்சு பாஸ் ஆயிருக்கா. இவ என்னதான் இருந்தாலும் மருமவளை விட்டு கொடுக்காம நல்ல ஒரு வக்கீல் ஆக்கிட்டாளேன்னு சொல்லிச்சு தெரியுமா? அதானே பார்த்தேன். 1000 தான் இருந்தாலும் மருமவ வக்கீல் ஆனதுக்கு நானும் ஒரு காரணம் தானே. உனக்கு யாராவது சொல்லி கொடுக்கணுமா என்ன? கிழவிய இப்படி எல்லாம் கவுத்து போட்ட. கிழவிக்கு ஆசையப்பட ஆசைய ஒரு நாள் சோறு பொங்கி கொடுக்கிறதுக்கு என்ன வடத்து வடுவா. எங்க அம்மா குழம்பு வச்சாலும் இது நல்லா இல்ல அது நல்லா இல்லன்னு அப்படியே கோவத்துல டென்ஷன் ஆக்கி விட்டுருவா. இப்போ எல்லா பெருமைக்கும் இவ தான் காரணம்னு சொல்றா. சரி சொல்லிட்டு போடா. கிழவிக்கு ஆசை ஆசைய நாம ஏன் தடுப்பானே? ஐயா என்ன யோசிக்கிற? ஆச்சி உனக்கு கோவம் எடுத்தாலும் நீ பாசக்காரி தெரியுமா? அதான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஆமால உங்க அம்மா பாஸ் ஆனதுக்கு இன்னைக்கு மட்டன் பிரியாணி செய்வோமா? உன் அத்தைக்காரிட்ட போய் சொல்லிட்டு வா. அவ வந்த உடனே சேர்ந்து இன்னொரு கேக்க வாங்கி வெட்டிடுவோம். இது வேறயா? அப்ப சரி நான் போய் சொல்லி அந்த வனமோகினியையும் கூட்டிட்டு வரேன் சரியா? ஏல மறந்துடாத பரட்ட பட்டாபியையும் கூட்டிட்டு வா. சரியாச்சி. என்னதான் இருந்தாலும் மருமவ வக்கீல்னு சொல்லும்போது இந்த ஊருக்குள்ள பெருமை எனக்கு தானே. வனமோகினி வனமோகினி எங்க இருக்கப்ல? எங்கல வந்த? எங்க வந்த? எங்க வருவா? மாமா வனமோகினிய கூட்டிட்டு போலான்னு வந்தேன். இப்போ என்னத்துக்கு இப்படி கையை இடுப்புல வச்சுக்கிட்டு முடச்சிக்கிட்டு நிக்கிற? எங்க அம்மா வக்கீல் ஆயிட்டுன்னு உனக்கு போடாம அப்படித்தானே? ஏன் நீனும் படிச்சு பாஸ் ஆக வேண்டியதானே? ஆமால அந்த குருவிக்காரி கூட்டத்துல போய் உட்காந்துக்கிட்டு உங்க ஆத்தா வக்கீல் கோட்டை மாட்டிக்கிட்டு நாட்டாம பண்ண வேண்டியதான். நாட்டாம தீர்ப்ப மாத்தி எழுதுன்னு சொல்லு. எம்படி திமிரு இருந்தா என் அண்ணனுக்கு தெரியாம என் ஆத்தாளுக்கு தெரியாம திருட்டுத்தனமா படிச்சிருப்பா. முதல்ல சொல்ல வேண்டியதானல? நான் என்ன சொன்னா வேண்டாம்னா சொல்ல போறேன். ஆச்சி உன்னைய சாப்பிட கூப்பிட்டுச்சின்னு சொல்ல வேண்டியதானே? இதுல என்ன இருக்கு? அவ படிக்கிறவள நான் என்ன வேண்டானா சொன்னேன்?
எங்க அம்மாக்கு தெரியாம என்னத்துக்கு போகணும்னு சொன்னேன். இதுல என்ன இருக்கு? என்னதான் இருந்தாலும் ஊருக்குள்ள ஏ மைனி வக்கீலுனா எனக்கு பெருமை தானே. அப்பா நீ தாடான தடும பிரபு எப்படி எல்லாம் பேசுற? ஒரு பிரியாணினதும் வாய் எப்படி மாடுது? சரியான ஆளுதான் நீ. எப்போ ஆமா வாசிலே எது கிடைச்சாலும் திங்கிற ஆளு நீ. இதுல பிரியாணினா சும்மா வா சரி சரி போனா போது. என் அத்தையா போயிட்ட. ஒரு அளவுக்கு மேல என்னால எதுவும் பேச முடியல. வனமாகினி எங்க? அவ குளிச்சிட்டு இருக்கா, நீ இரு வருவா. காபி குடிக்கிறியா? பிரியாணிக்கு போட்டியா காப்பியா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். சரி இருல, அந்த மனுஷன் தூங்கிக்கிட்டு இருக்காரு. அவர்கிட்ட சொல்லி எழுப்பி வீட்டை பாத்துக்க சொல்லிட்டு வாரேன். சரி சரி. அப்பா வாசில திங்கனதும் என்ன பேச்சு பேசுறா? மச்சான் எப்போ மச்சான் வந்த? உன் சத்தம் பாத்ரூம்ல கடிச்சிட்டுடுமா? நான் சைனி சைனி குளிச்சிட்டு இருந்தேன். அதான் வேக வேகமா ஓடியாந்தேன் தெரியுமா? அழுக்கு தேய்ச்சி குச்சியா சும்மா ஓடியாந்தியா? சொல்லுப்ல போ மச்சான். அதெல்லாம் நல்லா தேய்ச்சி தான் குளிச்சேன். என்னமோ குளிருது பச்சை தண்ணியில குளிக்கிறதுக்கு. என்ன மச்சான் திடீர்னு வேகமா வந்திருக்கிய காலையில எதுக்கு? இப்பல எங்க அம்மா வக்கீலுக்கு பாஸ் ஆயிட்டல நேத்தே சொன்னல. அதான் பிரியாணி போடுறாங்களா எங்க ஆச்சி. அதான் உன்னை கூப்பிடலான்னு வந்தேன் தெரியுமா? உங்க அம்மா பெருசா வீஞ்சிக்கிட்டு பேசிட்டு இருந்தா பிரியாணின்னு சொன்னது அப்படியே ஆஃப் ஆயிட்டாப்ல. அவ அப்படிதான் சோத்த கண்ட உடனே எல்லாத்தையும் மறந்துடுவா சண்டையெல்லாம். அவளோட ஆளுன்னு நீ பேசிட்டு இருக்க பாடு. சரி வா மச்சான் நம்ம போவோம். போட வழியில படட்டு பட்டாவையும் கூட்டிட்டு போமா? அவன் இப்ப வர நேரம் தான் மச்சான்.